ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்டு மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை என்ன வார்த்தை என்று சொன்னால், ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல எந்த மனிதர்களையும் ஆண்டவர் வீணாக படைக்கவே இல்லை. சோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தத்தை ஆண்டவர் சோத்திரம் உண்டாக்கி சோத்திர பூமியிலே அவரை அனுப்பியிருக்கிறார். சோத்திர பிரியமானவர்களே, இந்த இடத்துல பவுல் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இயேசுவின் நாமத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த பவுலை குறித்து உங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர். ஒரு நாள் சோத்திரம், ஒரு ஆண்டுடைய ஒளி அவர் மேல் இறங்குகிறது. அவர் கண் தெரியாமல் பார்வை இல்லாமல் 3 நாள் கிடக்கிறார். பிறகு ஆண்டவர் அனனியா கிட்ட சொல்றாரு, நீ போய் அவர் மேல கை வச்சு ஜெபம் பண்ணு. அவர் புறஜாதி மக்களுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்கு தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமா இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி அவரை சோத்திர அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே போல ஆண்டவராகிய தேவன் இந்த சோத்திர சவுல் என்று சொல்லக்கூடிய பவுலை கர்த்தர் எடுத்து வல்லமையாக பயன்படுத்துகிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவருடைய நாமத்தை அறிவிப்பதற்கு பாத்திரவானா இருந்தாரா? ஸ்தோத்திர. ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் அறிவிப்பதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த பாத்திரவான்களாய் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? மாற வேண்டும். தேவனுக்கு உகந்த பாத்திரவான்களாய் சோத்திரம் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் சோத்திரம் ஒரு 3 காரியங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டும். அதுல முதல் காரியம் என்ன காரியம் அப்படின்னா, அப்போஸ்தலர் சோத்திரம் 9வது அதிகாரத்திலே நீங்கள் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றால், அதற்கு நீ போ. சோத்திரம். அதற்கு நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சோத்திரம், இந்த பவுல் வாழ்க்கையில ஒரு சோத்திரம் மாற்றம் வந்ததுக்கு, பாத்திரவானாய் மாறினதுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும் போது, முதலாவது சோத்திரம், ஆண்டவருடைய சோத்திரம் சித்தத்தை அறிகிறார். அதாவது அவர் மேல ஒரு ஒளி இறங்கின உடனே, பார்வை இல்லாத நிலைமை வந்த உடனே அவர் சொல்ற, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இதை ஒவ்வொரு மனிதர்களும் தேவனிடத்துல கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னை எதற்காக இந்த பூமியில படைத்தீர்? என்னை குறித்து உங்க சித்தம் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி எனக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது, பெரிய பணக்காரனாக வேண்டும் என்று சொல்லி அநேகருக்கு வட்டிகள் கொடுத்து நல்ல பிரபலமாக மனுஷனா மாற வேண்டும் என்று சொல்லி ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி எனக்கு இருந்தது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவர் அறிந்து கொண்ட பிறகு, ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரு? சோத்திரம், நீ பணக்காரனாக இருப்பதற்கு நான் தெரிந்து கொள்ளவில்லை. அநேகர் மந்தனவாதத்திலையும் பில்லி சூனியத்திலையும் செய்வன கட்டிலையும் சூனிய கட்டில் இருக்கிற ஜனங்களையும் விடுதலையாக்கி சோதரிய நாமத்தை அறிவித்து அவளை ரட்சிப்புகளை நடத்துகிற ஒரு ஊழியக்காரனாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நான் ஏன் சித்தம் வேற, ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் கொடுத்த சித்தம் வேற. அவர் சித்தத்தை நீங்கள் செய்ய ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பவுல் அதான் கேட்கிறார், என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? நீங்க கேளுங்க, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? கர்த்தரிடத்துல கேளுங்க. சொப்பனத்தில் ஆவது, தீர்க்க தரிசன மூலமாவது, ஊழியக்காரர்கள் மூலமாவது, வசனத்தின் மூலமாவது நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். 2வது அதே அதிகாரத்துல ஸ்தோத்திரம், உடனே சோத்திரம் 18ஆம் வசனம் சொல்றது, உடனே அவன் கண்கள் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். சோத்திரம். அனனியா வந்து ஜெபிக்கிறாரு,
பார்வை அடைஞ்சதான். பார்வை அடைஞ்ச உடனே வேதம் சொல்லுது சத்தியத்துக்கு உடனே ஒப்பு கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் கீழ்ப்படுகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இயேசு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாருங்க. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க கேட்கிறாரு. இரண்டாவது சோத்திரம் அவர் பாருங்க, ஆண்டவரே சோத்திரம், உடனே சோத்திரம், அவன் சோத்திரம் உடனே கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட ஜனங்க நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்காம சபைக்கு வராங்க. சத்தியத்தை அறிந்த பிறகு ஞானஸ்தானம் எடுக்க தாமதம் பண்ணக்கூடாது. ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுங்க, அபிஷேகம் பெறுங்க, ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுங்க. கர்த்தர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து தேவன் மேன்மைப்படுத்துவாராக. அடுத்தது சோதரம், அவன் சோதரம் 20ஆம் வசனம் சொல்லுது, சோதரம் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே என்ன செய்கிறாரு? பிரசங்கித்தார். ரட்சிப்பின் தெய்வத்தை அறிந்து கொண்ட பிறகு வாயை மூடிக்கிட்டு இருக்க கூடாது. போற இடத்தெல்லாம் பார்க்கிற மக்கள் மத்தியில எல்லாம் இயேசுவை பற்றி சொல்லி கொண்டே இருக்கணும். உங்க சொந்தக்காரங்களுக்கு மத்தியில இயேசுவை சொல்லுங்க. சோத்திரம், உங்க நண்பர்கிட்ட இயேசு பத்தி சொல்லுங்க. வேலை செய்கிற இடத்துல இயேசு பத்தி சொல்லுங்க. ஏன்னா ஏசுனா சீக்கிரம் வர போறாரு. ரட்சிப்பை சோத்திர பெற்றுக்கொண்ட பிறகு யாரும் சும்மா இருக்க கூடாது. சபைக்கு வர எல்லாருமே இயேசு பத்தி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஜனங்களை கர்த்தருக்குள் வழிநடத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் நியாயத்திற்ப நாளிலே நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அதனால் ஒப்பு கொடுங்க, ஞானஸ்தானம் எடுங்க. இந்த பவுலுக்கு எப்படி ஸ்தோத்திரம், உடனே ஒரு கீழ்ப்படிதல், உடனே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தல், தேவ சிந்தத்தை அறிந்து செயல்படுகிற காரியம் இருந்ததோ அது போல நீங்களும் மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே இயேசுராஜா, நாங்கள் அண்டியோடு கூட சோதரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே சோதரம், சவுல் என்று சொல்லக்கூடிய இந்த பவுலுக்கு ஆண்டவர் ஒரு கீழ்ப்படிதல் கடந்து வந்தது போல தேவனாகிய கர்த்தர் இதை கேட்டு கொண்டிருக்கிற மக்கள் சத்தியத்தை கேட்டு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.